ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சில வசனங்களை வாசிச்சிடலாம். அதை வைத்து ஒரு முக்கியமான சத்தியத்தை நீ காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 22 verses 1, 2 and 3. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தியானம் என்னன்னாங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சோதிக்கிற தேவன் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அவர் நம்மை சோதிக்கிறார். வசனம் என்ன சொல்லுது? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ இன்னைக்கு கேள்வி என்ன, நம்ம என்ன சிந்தையோடு பார்க்க போகிறோம்? ஏன் இப்படி ஆண்டவர் செய்கிறாரு? ஏன் நம்ம லைஃப்ல ஆண்டவர் சோதனைகளை அனுமதி கொடுக்கிறார்? சோதனைகள் வரும்போது சத்துரு கொடுக்கிற சோதனைகளும் உண்டு, ஆண்டவர் கொடுக்கிற சோதனைகளும் உண்டு. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? தமிழ்ல ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை போட்டுட்டாங்க, ஆங்கிலத்துல ரெண்டுக்கும் வித்தியாச வார்த்தை போடப்பட்டிருக்கும். அந்த சத்துரு கொடுக்கிற சோதனைக்கு டெம்டேஷன் என்று போட்டிருக்கும். டெம்டேஷன் என்ன அர்த்தம்னா, என்னை பாவத்துல என்ன செய்து விளைவிக்கிறது. இப்ப எனக்கு சளி பிடிச்சிருக்குமா, நான் என்ன சாப்பிடக்கூடாது? ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இங்க பக்கத்துல ஐஸ்கிரீம் கொண்டு இந்த குட்டி என் பக்கத்துல ஐஸ்கிரீம் வச்சுட்டாங்க. சரியாங்க, அது எனக்கு என்னவா இருக்கு? எனக்கு சோதனையா இருக்கு. இந்த கோல்டுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லது இல்லை. ஆனா இந்த குட்டி, அங்கிள் இந்தாங்க அங்கிள், எப்பவுமே கொடுக்க மாட்டார். இன்னைக்கு அங்கிள் இந்தாங்க அங்கிள்னு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அது எனக்கு என்னது? அது ஒரு சோதனை. எதுக்கு சோதனை? இந்த தப்பு செய்யறதுக்கு ஒரு சோதனை. ஆண்டவர் ஒரு நாள் அப்படி என்ன செய்ய மாட்டார். ஆண்டவர் செய்கிறதுக்கு ஆங்கிலத்துல அதுக்கு ட்ரையல் ப்ரூவிங்னு சொல்லி போட்டிருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில சோதிக்கிறன்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஒரு சில நல்ல குணங்கள் உண்டு, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு அவசியம் இல்லை, அவருக்கு என்னை சோதிச்சு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு நல்லா நம்ம என்ன தெரியும்? இருதயம் நல்லா தெரியும், சிந்தனைகள் நல்லா தெரியும், எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அப்ப நானு என்ன குறித்து ஒரு சில நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறேன். ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தவன், ரொம்ப அன்புள்ளவன், ரொம்ப தாழ்மை நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப என்னை புரிந்து கொள்ள வைப்பதற்காக, நீ யாரு என்பதை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக, என்னுடைய உண்மையை புரிந்து கொள்ளணும், அந்த உண்மை தன்மையை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக ஆண்டவரின் லைஃப்ல சோதனைகளை அனுப்புகிறார். ஒரு 2 வசனம் ஃபர்ஸ்ட் வாசிச்சுட்டு இந்த பகுதியில ஆண்டவர் என்னத்தை சோதனையில என்னத்தை கண்டுபிடிச்சார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். Proverbs chapter 17 verse 3. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த சோதனை குறித்து ஒரு ஜெனரலான ஒரு சத்தியம் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். என் இருதயத்தில் உள்ளதை சோதித்து அறியக்கூடிய ஒரே ஒருவர் யாரு? கர்த்தர் தான். மற்றவங்க எல்லாம் வெளியே பார்த்து என்ன செஞ்சிருவாங்க? ஏமாந்துருவாங்க. வெளியே பார்த்து எடை போட்டுருவாங்க. வெளியே பார்த்து நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் இருதயத்தை என்ன செய்கிறவர்? சோதிக்கிறவர். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். எப்ப நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பாரா? சோதனையில. அந்த சோதனையை நான் சகிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அதன் வழியாய் நான் போய், எனக்கெல்லாம் வேண்டாம், சோதனையெல்லாம் வேண்டான்னு சொன்னா எனக்கு ஜீவ கிரீடம் கிடைக்காதான். அப்ப எல்லாருக்கும் வருகிற சோதனை நமக்கும் வரணுமா? அந்த சோதனையில நம்ம சகிக்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து போகிறோம், பின்வாங்குகிறது இல்லை, நடுவில் விட்டுட்டு போகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லை. அந்த சோதனையில தொடர்ந்து ஓடுகிறோம், அதை மேற்கொள்ளுகிறோம், அதை ஜெயிக்கிறோம், உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். உத்தமன் வரும்போது ஆங்கிலத்தில் பிளேம்லெஸ் போட்டிருக்கு. என்னை பார்த்து குற்றம் உண்டு என்று சில ஒருவனும் சொல்ல முடியாதபடி அந்த சோதனையில என்னுடைய ஆவிக்குரிய குணங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறார்.
நான் விசுவாசத்தை சோதிப்பாருன்னா அந்த சோதனையில என் விசுவாசத்தை எனக்கும் வெளிப்படுத்துகிறாரு, மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். அது உத்தமன் என்று விளங்கின பின்பு தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இப்ப நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்னன்னாங்க, 100 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கிருபையாய் கொடுத்திருக்கிறாங்க. 100 வயதுல பெற்றெடுத்த இந்த குழந்தைய வச்சு ஆண்டவர் ஒரு சோதனையை கொடுக்கிறார். என்ன சோதனைனா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த குழந்தைய நீ எனக்கு என்னவா கொடுக்கணுங்கிறாரு, சர்வாங்க தகன பலியாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சர்வாங்க தகன பலியாய் கொடுக்கணும். இப்போ நேற்று தான் ஒரு சின்ன பையன் வந்திருந்தான், ஞாயிற்றுக்கிழமையும் வந்திருந்தான், நேற்றும் வந்திருந்தான். தலைக்கு தொப்பி போட்டுட்டே வந்திருந்தான், தலைக்கு தொப்பி போட்டுட்டே இருக்கிறான். நான் நினைச்சு சளியாட்டிருக்க, அவனுக்கு ஏதோ கோல்டுக்காக எல்லாம் மூடிட்டு வர்றான்னு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, இல்ல அவன் முடிய சின்னதா என்ன செஞ்சிட்டோம், வெட்டிட்டோம், சின்னதா வெட்டிட்டோம். அதனால வெக்கத்தோட அவன் என்ன செய்யறான், அவன் தலைக்கு, சின்ன பையன்தான் ஆனா முடி சின்னதாயிருச்சான், அதனால தலைக்கு கேப் போட்டுட்டே உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன் வந்து முடியை கொடுப்பது ரொம்ப கஷ்டம், சரியாங்க. அந்த முடியும் எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்காக இல்ல, உலக தங்கள் ஆண்டவர்கள் நினைக்கிற ஒன்றுக்காக என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. இந்த இடத்துல முடிய ஏசப்பா கேட்கல. அதான் ஒருத்தர் சொன்னாங்க, முடி திரும்பி வளருது, நீங்க முடி கொடுத்துறீங்க, கை கொடுக்க சொன்னா கொடுப்பீங்களா, கை திரும்பி என்ன செய்யாது, வளராது. இந்த இடத்துல வெறும் முடியை கொடுக்க சொல்லல ஏசப்பா, திரும்பி வளராத கையை கொடுக்க சொல்லல, ஜீவனையே என்ன செய்தார் ஆண்டவர் கொடுக்க சொன்னார். அந்த மகனை அப்படியே தூக்கி கொடுக்க சொன்னார். ஒரே வெட்டுனா வெட்டு கூட செஞ்சிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, சர்வ அங்க தகன பலியா என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அப்படின்னா சந்து சந்தாய் வெட்டி கட்டை மேல அடுக்கி அதை தீப்பத்தி எரிய விடணும் ஏசப்பா சொல்லி சொன்னார். ஆபிரகாம் வசனம் சொல்லுது, யோசிக்கவே இல்லை அந்த இடத்துல. நீங்க அதை கவனிக்கும் போது அந்த வார்த்தை வருகிறது, அடுத்த நாள் அதிகாலையில கிளம்பி போகிறார். ஆண்டவர் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் இன்னைக்கு காலையில தான் அதை வாசிக்கும் போது தியானித்தேன். இப்பொழுதே நீ செய்யணும்னு ஆண்டு சொல்லி சொல்லுகிறார். படி பாசிங்களா? அதுல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பாருங்க, 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய், சர்வாங்க தகன பலியா இட போறாங்க. ஆசையாய் பெற்றெடுத்த மக, 100 வயசுல பெற்ற குழந்தை, கொஞ்ச நாள் எங்க கூட இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் கூட இருக்கட்டுமே. லிடியாவை நேபாள அனுப்பும்போது கொஞ்ச நாள் ஒரு வாரம் எங்க கூட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு 10 நாள் டைம் கேட்டோம். 10 நாள் கழிச்சு அவ வரட்டுமே அப்படின்னு சொல்லி 10 நாள் எங்க கூட இருக்கட்டும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் பாப்போமா இல்லையான்னு சொல்லி தெரியும். எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டருக்கு அந்த மகளை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல ஆண்டர் சொல்ல டைம் கொடுக்கல அவனுக்கு. 10 நாள் கூட வச்சுக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோ. எப்தாவுடைய மகள் அதான் சொன்ன. எத்தனை மாசம்மா கேட்டாங்க? 3 மாசம் நான் என் நண்பர்களோடு இருந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கேட்டாங்க. ஆபிரகாமுக்கு அந்த சான்ஸ் கூட இயேசப்பா கொடுக்கல. கொஞ்ச நாள் சந்தோஷமா மகனோடு கூட இருந்து அப்புறம் பலி செலுத்து. ஆண்டவர் சொல்ல இப்பொழுதே செல்லுன்னு சொல்லி சொன்னார். வசனத்தின்படி உடனே கிளம்பி போனார். அவ்வளவு கொடூரமானவர் அவரு, அவ்வளவு கொடூரமானவர் ஆண்டவர் இல்ல. அது அல்ல, இவருக்குள்ள ஒரு சில குணாதிசயங்களை அவரும் அறிந்து கொள்ளணும், உலகம் அறிந்து கொள்ளணும். என் மகன் யாரு, ஏன் அவரை விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுகிறார், ஏன் ஆண்டவர் சிநேகிதன் என்று அழைத்தார் என்று நானும் நீங்களும் அறிந்து கொள்ளணும், நானும் நீங்களும் அப்படி மாறணும் என்பதற்காக ஆண்டவர் செய்தார். பாருங்க, 4 முக்கியமான வார்த்தைகள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற. எண்ணத்தை ஆண்டவர் சோதிச்சாரு. இந்த சோதனையில ஆபிரகாமுக்கு எண்ணத்தை ஆண்டவர் விளங்க பண்ணினார். சபையாகிய நமக்கு ஆண்டவர் எண்ணத்தை விளங்க பண்ணினார். எதுல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். 2 வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. 22ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். சரி, இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானங்க. ஆண்டவர் பலி செலுத்த கூப்பிடுகிறாரு. அவன் அதிகாலையில கிளம்புகிறாங்க. பக்கத்துல கூட இல்ல. 3 நாள் என்ன செய்யணுமா, பிரயாணமாய் போகணுமா. 3 நாள் பிரயாணமா போகிறாங்க. காலையில எந்திரிக்கிறாங்க, விறகெல்லாம் வெட்டுகிறாங்க, 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு கொள்ளுகிறாங்க. கழுதைகளோடு கூட அந்த குறிக்கப்பட்ட மலைக்கு அவங்க போகிறாங்க. என்ன சொல்லி சொல்லுகிறாங்கன்னாங்க, இது 3 நாள் பிரயாணம் சொல்லி பைபிள் சொல்லி போட்டிருக்கு. கணக்குப்படி ஒருத்தர் அதை அந்த டிராவல் பண்ணி நடந்துதான் போறாங்க இவங்க. அப்ப டிராவல் பண்ணுகிற தூரம் அவங்க டைம் சொல்றாங்க 20.5 hours, 20.5 மணி நேரம். 20.5 hours டிராவல்லாம். இங்கிருந்து அங்க போய் சேருக்கு 20.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் சாதாரணமா நடந்து போக முடியும் அன்றைக்கு. அப்ப அந்த மாதிரி 3 நாள் பிரயாணமாய் போக வேண்டிய ஒரு தூரம். இவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்க, பெயர்சபால இருக்காங்களா. பெயர்சபால இருந்து இது எருசலேம் பக்கத்தில் இருக்கிற மலை தான் இந்த மோரியாங்கிற ஒரு மலை. அப்போ அவ்வளோ தூரம் பிரயாணமாய் போனோம், கூடவே போனோம். ஈசாக்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறார், கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? கட்டைகள் இருக்கிறதே, நெருப்பு இருக்கிறதே, ஆடு எங்க? அவரால் எப்படி சொல்ல முடியும் நீதான் அந்த ஆடுன்னு சொல்லி சொல்ல முடியாது.
உணர்ச்சிகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அந்த மாதிரி அவர் அந்த வழியில கொண்டு போகிறார். உன் ஏக சுதன், நீ நேசிக்கிற முகன், அவன் ஒண்ணு தான், உனக்கு வேற குழந்தை இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் உணர்த்த வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அர்ப்பணிக்க வைக்கிறார். ஆபிரகாம் கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே இல்லை, சந்தோஷமா போனாரு. மகனை கூட்டிட்டு போனாரு, மேல போனாரு, ஆல்டரை கட்டினாரு, கட்டைகளை அடுக்கினாரு, கொண்டு போய் ஈசாக்க கொண்டு போய் மேல வச்சாரு, கை தூக்கி வெட்ட போகிறாரு. வசனம் சொல்லுது, ஆபிரகாமே ஆபிரகாமே, உன் மகன் மேலும் பிள்ளையாண்ட மேல என்ன செய்யாத, நீ கையை போடாத. என்ன சொல்றாரு 12வது வசனம் பாருங்க. என்ன ஆண்டவர் கண்டுபிடிச்சாருன்னா 12வது வசனத்துல, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். முதல் காரியம் ஆண்டவர் என்ன சொல்லி சொல்லுகிறாரு, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினார். முதல் காரியம், இவனுக்கு அவன் மகன் தான் எல்லாமே. அவருக்கு கொடி கொடி கொடிக்கனா சொத்துக்கள் இருக்கிறது, பெரிய ஆள். அவர் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனா ரொம்ப பிரிஷியஸ் ஆனது அவருக்கு இவர் தான். யாரு? ஈசாக்கு தான். ரொம்ப விலையேற பெற்றவர், ரொம்ப நேசிக்கிறவர், வாழ்க்கையே அவர் தான் அவருக்கு ஆனா அந்த குழந்தை ஏசப்பா கொடுன்னு சொல்லி கேட்டார். அப்ப ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, எனக்காக உனக்கு விலையேற பெற்றதா இருந்த அதை கூட நீ என்ன செய்யல, வித் ஹெல்ட் பண்ணல, அதை கூட நீ உனக்கென்று எடுத்து வைக்கல, அதை கூட நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்லுகிற. இந்த இடத்துல ஆண்டவர் என்னத்தை சோதிக்கிறாருன்னா, தம்மேல இருந்த அன்பை சோதிக்கிறார். என் மேல இருக்கிற பாருங்க, அன்பு கண்டிப்பா என்ன செய்யுமா? அன்பு இருந்தா என்ன செய்வோம்? கொடுப்போம். அல்ல, பைபிள் அதை சொல்லுது. 2 கொரிந்தியர் 8:8 அன்பின் உண்மையை சோதிப்பது நாம் கொடுப்பது என்று சொல்லி வசனம் சொல்லுது. நான் உண்மையுள்ளவர்களா, அன்பில உண்மையுள்ளவர்களா இருந்தா நம்ம கொடுப்போம். அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்லி அர்த்தம். நம்ம கொடுப்போம், அன்பு கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், பொருட்களை கொடுப்போம், காசை கொடுப்போம், நமக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம கொடுப்போம். நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னா எனக்குள்ள அன்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். நம்ம மகனுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக எதை வேணும் கொடுப்போம், ஆண்டவருக்காக நம்ம செய்வோமா? அப்பதான் ஆண்டவர் மேல வைத்த அன்பு என்று சொல்லி அர்த்தம். சரி, அப்ப முதல் காரியம், ஆண்டவர் என்ன இந்த இடத்துல சோதிச்சாரு, என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை விட உனக்கு வேற எதன் மேல அதிக அன்பு இருக்கிறதா? ஆங்கிலத்தில் அழகா ரொம்ப தெளிவா போட்டிருக்குங்க, you did not withhold your own son, you have not withhold from me even your son. உன் குழந்தைய கூட எனக்கு கொடுக்காம நீ இருக்கல, என்ன கேட்டாலும் நீ எனக்கு கொடுத்துருவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன் அன்பை நான் புரிந்து கொண்டேன், உன் அன்பை நான் புரிந்து கொண்டேன். இன்னைக்கு முதல் காரியம், ஆண்டு நம்ம லைஃப்ல ஏன் சோதனைகளை கொண்டு போகிறாரு? நான் முதல் அன்பு அவர் மேல வச்சிருக்கிறேனா? அவரை விட வேற எதையாவது அதிகமா நேசிக்கிறேனா? அவரை விட வேற யாரையாவது நான் ரொம்ப நேசிக்கிறேனா? எனக்கு அவர் தான் முதல் அன்பாய் இருக்கிறதா? அவருக்கு அடுத்தபடிதான் மத்தது என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய, சொல்லுங்க விஜய், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுத்த அன்பை காண்பிச்சார். அப்படியே 1 யோவான்ல வாசிக்கும் போது அவரை கிருபாதார பலியாக நம்ம என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். தன்னையே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் என்றெல்லாம் வேதத்துல வாசிக்கிறோம். சரி, சிலுவையில அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், அன்பு காட்டினார். அந்த ஆண்டவர் என்கிட்ட உங்க கூட எதிர்பார்க்கிறாரு, அவருக்காக எதையும் கொடுப்ப நான் ரெடியா இருப்போனோ? எனக்கு அவர் தான் முக்கியமா? அவர் அந்த அளவு நான் புரிந்து கொண்டேன், நான் நேசிக்கிறேன்னா, அவர் நம்மளை அந்த அளவு நேசிக்கிறாரு, என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீ அன்பு காட்ட மாட்டாயா? பைபிளுடைய சத்தியமே என்னன்னா, அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நீ அன்பு கூறுவாயாக. அந்த அன்பை ஏசப்பா நம்மகிட்ட கேட்கிற, அந்த அன்பு உண்மையானதான் ஏசப்பா இந்த இடத்துல சோதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க இதை புரிந்து கொள்ளும் போதுங்க, நான் கொஞ்சம் இதை யோசிக்கும் போது ஒரு சின்ன சிந்தனை வந்துச்சு. 2 ராஜாக்கள் 3:அதிகாரத்துலங்க, நம்ம எடுக்க வேண்டிய நமக்கு டைம் இல்ல, ஒரு சகோதரி சாலமோன்ட்ட வர்றாங்க. 2 சகோதரிகள் வருகிறாங்க. இந்த குழந்தை எண்ணுது, இந்த குழந்தை எண்ணுதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சண்டை போடுகிறாங்க. தூங்கும்போது பக்கத்துல தாய் மேல படுத்து குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அது உண்மையா நடந்த சம்பவம் தான். அப்போ செத்து போன குழந்தைய அடுத்த தாயில வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இந்த குழந்தை என்னது? இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல என் குழந்தை என்னதுங்கிறாங்க. அப்ப சாலமோன் ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொல்லுகிறார். குழந்தை என்ன செய்யலாம்? வெட்டலாம். வெட்டி உனக்கு பாதி உனக்கு பாதிங்கிறாங்க. உண்மையான தாயினால என்ன செய்ய முடியல, அதை தாங்கிக் கொள்ள முடியல. என்ன சொல்லுகிறாங்க அந்த அம்மா? இத வேண்டாம், வாசிக்க வேண்டாம். 3:அதிகாரம் 25-26 நீங்க வாசிக்க முடியும். அப்ப அந்த சகோதரி சொல்லுகிறாங்க, வேண்டாம் ராஜா, அவளே வைத்துக் கொள்ளட்டும், அவளே வைத்துக் கொள்ளட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்கேயாவது ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க என்பது கூட என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த இடத்துல எங்கேயோ உயிரோடு இருக்கிறார் என்பது அல்ல,
வெட்டணும்னு இயேசுப்பா என்ன செய்யறாரு சொல்லுகிறார். அந்த அளவு அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த அளவு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு காலையில கூட என் லைஃப்ல ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன நீ நேசிக்கிறாயா மகனே, மகளே நீ என்ன நேசிக்கிறாயா? அது எதிர்பார்க்க அவள் தகுதி உண்டு. என்னை படைத்தாரு, சிருஷ்டித்தாரு, நான் அவரை விட்டு தூரம் போனேன், எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, மறுபடியும் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாரு. அந்த ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, அன்பு கூறுவாயா? அன்புக்கு வரக்கூடிய சோதனை தான் இதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவது அதே வசனத்துல 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துலங்க மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார். இரண்டாவது என்ன ஆண்டவர் சோதிச்சார்? ஃபர்ஸ்ட் அன்பை சோதிச்சார். இந்த அன்பு எதையும் எனக்கு கொடுக்குமா என்று சொல்லி சோதிச்சார். அவர் இதை ஜெயிச்சிட்டார். இரண்டாவது எதை சோதிச்சாரா? எனக்கு பயப்படுகிறாயா இல்லையா என்று சொல்லி. காரியத்தின் கடைத்தொகை என்ன? பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இதுதான் எல்லா மனுஷர் மேல விழுந்த கடம். கை கொள்றது மட்டும் அந்த இடத்துல சொல்லல, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். இந்த இடத்துல ஆண்டு ரெண்டாவது என்ன சோதிச்சாரு? நீ எனக்கு பயப்படுகிறாயா? எனக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்ட ஆண்டு அதை தான் கேட்கிறார். என்ன எஜமான்னு சொல்லி சொல்லுகிறியே, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஏசப்பா கேட்கிறார். அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அவர் பார்க்கிறாரு, அவர் கவனிக்கிறார். பயம் வரும்போது வெறும் நடுக்கத்தை மட்டும் குறிக்கல, அவர் மேல வைக்கிற ஒரு மரியாதை, அவர் மேல வைக்கிற ஒரு கனம், அவர் மேல வைக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் ஆண்டவர் கேட்கிறார். நான் ஆண்டருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறேன்னா, ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னா வசனத்தை அற்பமா நான் நினைக்கவே மாட்டேன். ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னா சபை கூடுதல் அற்பமா நினைக்கவே மாட்டேன். ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னா சக விசுவாசி அற்பமா நினைக்கவே மாட்டேன். ரெஸ்பெக்ட் கொடுப்பேன்னா ஊழியக்காரனை சாதாரணமா நாம் நடத்தவே மாட்டோம். கனத்தை கொடுக்கிறவர்களா இருப்போம். ஏசுப்பா அந்த இடத்துல எதிர்பார்த்தாரு. பயப்படும் பயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். பாருங்க, ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். இந்த இடத்துல தான் முதல் வசனத்துல வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொல்லி தன்னுடைய உயர்ந்த தன்மையை கர்த்தர் இந்த இடத்துல காட்டுகிறார். அவ்வளோ பெரிய தேவன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா 66:2 872வது பக்கம் வாசிக்கலாம். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். யாரை ஆண்டவரே நீங்க நோக்கி பார்ப்பீங்க? ஆண்டவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு, ஆண்டு கண் திறக்கவே மாட்டேங்கிறாரு, என்னெல்லாம் சொல்லி அழுகிறாங்க. ஏசப்பா என்ன ஏன் பார்க்கல? வசனத்துக்கு நடுங்குகிறவனை மட்டும் தான் நான் நோக்கி பார்ப்பேன் ஏசப்பா சொல்ற. வசனத்தை குறித்து ஒரு பயம் எனக்குள்ள இருக்குமானா, வசனம் இப்படி சொல்லுதே, வசனம் இப்படி சொல்லலையே, நான் இப்படி செய்யக்கூடாது, வசனம் இப்படி சொல்லுதே, நான் செய்யணும், அந்த ஒரு பயம் யாருக்கு வசனத்தின் மேல் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை மட்டும் தான் என்ன செய்வேன்? நோக்கி பார்ப்பேன். என் ஆண்டவர் பார்க்கலையோ, என் மேல இரக்கம் காண்பிக்கலையோ, எனக்கு வழிகளை திறக்கலையோ, என்னோட ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாரோ, என்னை ஊழியத்துல பயன்படுத்த மாட்டேங்கிறாரோ, என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய மாட்டேங்கிறாரோ, காரணம் என்ன? அவருக்கு பயப்படும் பயம் எனக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறத பார்க்கிறோம். நம்ம எடுக்க வேண்டாம் இந்த வசனத்தை. எஸ்ரா 9ஆம் அதிகாரத்துலங்க அங்க பரிசுத்த வித்து கெட்டு போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் அறியாதவங்களோடு சம்பந்தம் கலக்குறாங்க. அதிபதிகள் ஆசாரியர்கள் எல்லாம் இந்த தவறு செய்கிறாங்க. இந்த செய்தி கேட்ட உடனே எஸ்ராவுக்கு பைத்தியம் பிடிச்சது போல ஆயிடுச்சு. சட்டையை கிழித்து கொள்கிறார், முடியை பீத்து கொள்ளுகிறார், அப்படியே வெறித்தவனும் போல கிடக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஐயோ இப்படி ஒரு பாவம் செஞ்சுட்டாங்களே. நம்ம சிம்பிளா எடுத்துக்கொள்ளுகிறோங்க. அசுத்தமான தவறான உறவுகளில் நம்ம வைத்துக் கொள்வது, ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது, தவறான திருமணங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப், தவறான விதத்துல ஐக்கியப்படுவது நம்ம சிம்பிளா எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனா அன்னைக்கு எஸ்ராவுக்கு அது எவ்வளவு ஆண்டர் எவ்வளவு வேதனைப்படுத்தும் தெரிஞ்சவரா கதறுகிறார். ஆண்டர் சமூகத்துல போய் பைத்தியம் பிடிச்சவரை போல கிடக்கிறார். அந்த இடத்துல எஸ்ரா 9ஆம் அதிகாரத்துல அவரோடு கூட யார் சேர்ந்து கொள்ளுகிறாராம்? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் என்ன செய்தாங்க? சேர்ந்து கொள்ளுகிறாங்க. அப்பனா ஆணுடைய இருதயத்தை யாரால புரிந்து கொள்ள முடியும்னா, அவருக்கு பயப்படும் பயம் எனக்குள்ள இருந்தாதான் புரிந்து கொள்ள முடியும். சிம்பிளா தப்பு செய்கிறேன், சிம்பிளா செல்போன்ல தப்பா பார்க்கிறேன், சிம்பிளா நண்பர்களோடு தவறா பேசுகிறேன், தவறான உறவுக்குள்ள போகிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சு கூட இதை உங்களை தான் திருமணம் பண்ணுவேன் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் சொல்லுகிறேன்? கர்த்தருக்கு பயப்படும் பயம் எனக்குள்ள இல்லை. அதுக்கு காரணம் என்ன? வசனத்துக்கு கனம் கொடுக்க மாட்டேங்கிறேன், வசனம் அற்பமா நினைச்சிடறேன். ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு அளவு கூட ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கனம் கொடுக்க மாட்டேங்கிறேன். ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உள்ள இருந்தாதான் ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டுடைய இருதயத்தின் பாரத்தை என்னால புரிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன வசனம்? நீதிமொழிகள் 28:13 என்ன வசனம்? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதுக்கு அடுத்த வசனம் 14வது வசனம் என்ன வசனம்? எப்பொழுதும்
பயந்து இருக்கிறவன் பாக்கியவான். அதுக்கு ஆப்போசிட்டா தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான், அவன் இடறி போவான் வசனம் சொல்லி இந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுக்கு ஆப்போசிட்டா என்னத்தை சொல்லி சொல்லுகிறாரு? இருதயத்தை என்ன செய்கிறேன்னா கடினப்படுத்தி கொள்ளுகிறேன். அப்பனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஏஞ்சலுக்குள்ள இருக்குமானா இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளவே முடியாது. அவனுடைய காரியத்துல, சபையின் காரியத்துல, உறவினர்களின் காரியத்துல, ஆத்துமாக்களின் காரியத்துல, அன்பு காட்டுகிற காரியத்துல, தியாகம் பண்ணுகிற காரியத்துல நான் இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறேன் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இல்லை. ஆண்டவருக்கு பயப்படாம இருக்கும்போது அவருக்கு முன்னால் நான் எப்படி போய் நிற்க முடியும்? ஆண்டவர் மட்டும் பாரமா கேட்கிறாரு, ஏன் எனக்கு இந்த சோதனை? நான் பயப்படுகிற பயம் எனக்குள்ள இருக்கா இல்லையான்னு ஆண்டவர் சோதிக்கிறார். மூன்றாவது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன அந்த இடத்துல கேட்கிறாரு? நாங்க 18வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை அடுத்தது என்னத்தை ஆண்டவர் சோதிச்சார் அந்த இடத்துல வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது, இதுல ஆண்டவர் என்னத்தை வெளியே கொண்டு வந்தாரா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் இந்த ஆபிரகாம். நான் என்ன சொன்னாலும் என் மகன் கீழ்ப்படிவான். கீழ்ப்படிதல் என்பதற்கு ஒரு சோதனையை கர்த்தர் இடத்துல வச்சார். என் லைஃப்ல கூட ஒரு சில சோதனைக்குள்ள கொண்டு போறாரா? ஏன் கொண்டு போகிறாருன்னா என்னுடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் கொலை செய்கிறவர் அல்ல. 1 யோவான்ல வாசிக்கிறோம்ல, சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். கொலைபாதகன் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான். மனுஷ கொலைபாதகனுக்குள்ள ஜீவன் என்ன செய்யாது, நிலைத்திராதன் வசனம் சொல்லுது. அப்படி சொல்லுகிற கொலை செய்ய சொல்வாரோ? அப்ப இந்த இடத்துல ஆண்டர் அவனு அதோட அட்டாச்மெண்ட் இருக்கிறதான்னு ஆண்டர் செக் பண்ணுகிறார் அந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஆண்டர் என்னத்தை எதிர்பார்த்தாரு? நான் சொன்னா கேட்பானா? நான் சொன்னா கீழ்ப்படிவானா? தன்னுடைய குழந்தைக்காக என்ன அவன் எதிர்த்து போயிடுவானா? ஆண்டர் செக் பண்ணினார். அந்த வசனம் இந்த இடத்துல சொல்லுது, நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், கீழ்ப்படுதலை அறிந்து கொண்டேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை வருஷம் அந்த வனாந்திர பாதையில ஆண்டவர் கூட்டிட்டு போனார்? ஒரு சோதனை போலதான் அது. ஏன் வனாந்திர பாதை? ஏன் அந்த மாதிரி கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள் எல்லாம் நிரம்பின ஒரு பகுதி, சர்ப்பங்கள் நிரம்பின பகுதி? ஏன் அந்த மாதிரி ஒரு ஆபத்திலேயே ஆண்டவங்களை கூட்டிட்டு போனாரு? முதல் 2 வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 8 verses 1 and 2 வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்கள் ஆக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. உன் இருதயத்தை நீ அறிந்து கொள்ளணும். என்ன அறிந்து கொள்ளணும்? கீழ்ப்படிவாயோ கீழ்ப்படிய மாட்டாயோ? நிறைய தடவை ஆண்டுடைய வார்த்தைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியில. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சில சூழ்நிலை கூட்டிட்டு போறார். அன்பு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மன்னிக்க முடியாத சூழ்நிலை, ஐக்கியப்பட முடியாத ஒரு சூழ்நிலை கூட்டிட்டு போறாரு. ஏன் கொண்டு போறாருன்னா ஆண்டவர் சிலர் அன்பு காட்டணும், ஆண்டவர் சிலர் மன்னிக்கணும், ஆண்டவர் சிலர் ஐக்கியப்படணும்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேனா கீழ்ப்படிய மாட்டாயான்னு செக் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு வனாந்திர யாத்திரை போல ஒரு சூழ்நிலைக்குள்ள இயேசுப்பா கொண்டு போகிறார். இந்த கீழ்ப்படிதல்ங்கிற டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயிச்சார். அன்பு காட்டுகிற டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயிச்சார். தேவனுக்கு பயப்படுகிறதான் அந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் ஜெயிச்சார். கீழ்ப்படிதலில் ஆபிரகாம் ஜெயிச்சார். நான் நீங்களும் ஜெயிக்க போறோமோ என்று ஆண்டவர் ஒரு சில காரியத்தை கேட்கிறாரு. கீழ்ப்படியவே முடியாம போகலாம். ஒருவேளை ஆண்டவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன், ஆண்டவரே நான் என்ன கேட்டாலும் நான் செஞ்சிருவேன் ஆண்டவரே. நான் பல நேரம் அதை யோசிக்கிறது உண்டு. இந்தியாவுடைய வேர்ல்டு வண்டர் என்ன சொல்லுவாங்க? உலக அதிசயம் அல்ல. இந்தியாவில் எது உலக அதிசயமான்னு சொல்லுவாங்க? தாஜ்மஹால் அல்லங்க. தாஜ்மஹாலை கட்டினவர் ஷாஜஹான்ங்கிற ஒரு அரசர். ஆனா உண்மையாவே கட்டினவர் யாரு? ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டிட கலையில நல்ல நிபுணனான ஒருவர். அவர் பேர் என்ன நான் மறந்துட்டேன். ஆனா அவர் கட்டி முடிச்ச உடனேங்க இந்த ராஜா செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா அவருடைய விரலை வெட்ட சொன்னார். அவருடைய கை விரலா, எந்த விரல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? பெருவிரல ஏதோ ஒரு விரலை வெட்ட சொன்னார். ஏன் வெட்ட சொன்னாருன்னா இந்த மாதிரி மறுபடியும் அவர் என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது. இது ஒண்ணுதான் யூனிக்கா இருக்கணும். இந்த தாஜ்மஹால் மட்டும்தான் உலகம் எங்கும் ஸ்பெஷலா இருக்கும். இந்த மாதிரி இந்த கட்டிட தொழிலாளி இன்னொரு பில்டிங்கை கட்டக்கூடாது என்பதற்காக விரலை வெட்ட சொன்னார். அவரு வெட்டிட்டாருங்க. என்கிட்ட உங்க கூட ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ராஜா ஒரு மனுஷன்ட்ட கேட்க ஒருவேளை பயந்து கூட செஞ்சிருக்கலாம். ஏன் கூட உங்க கூட
ஆண்டவர் கேட்கும்போது நான் ஒப்பு கொடுப்பேனா? அவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா, அவருக்கு பயப்படுக்கும் பயம் இருந்துச்சுன்னா, அவருக்கு பெரிதாய் இருப்பாருன்னா நம்ம அவருக்கு எதையும் என்ன செய்வோம் கீழ்ப்படிவோமா? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அவருக்கு அதுதான் முக்கியம். ஒப்பு கொடுன்னு சொன்னார், ஒப்பு கொடுத்தார். நானும் நீங்களும் கீழ்ப்படிதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படியாதவங்க ஆண்டருக்கு பிரியமே இல்லை. நம்மளோட வேற ஒன்னும் ஆண்டர் கேட்கல, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். அதுதான் இயேசுப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற. கடைசியா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இதே சம்பவத்தை சொல்லும் போது அங்க ஆண்டவர் என்னத்தை சோதிச்சார் என்று சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19. ஹீப்ரூஸ் சாப்டர் 11, 17, 18 and 19. அங்க என்ன சுபாவத்தை, அவருக்குள்ள என்ன காரியத்தை ஆண்டவர் ப்ரூவ் பண்ணினாரு, டெஸ்ட் பண்ணினாரு, சோதிச்சாரு. வாசிக்கலாமா? 308வது பக்கம் புதிய ஏற்பாடுல வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கவனிங்க, நாம் இதோடு முடிக்க போறோம். ஆபிரகாம் எப்படி இந்த சோதனையில ஜெயிக்க முடிஞ்சிச்சுன்னா, அவருக்கு கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தை மேல என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. பாருங்க, நல்ல காரியத்தை சொல்லும் போது விசுவாசிக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை. உனக்கு குழந்தை கிடைக்கும், விசுவாசிக்க முடியும். உன் சந்ததி பெருகும், விசுவாசிக்க முடியும். நீ இங்கிருந்து புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், விசுவாசிக்க முடியும். ஆனா தீமையான காரியத்தை இயேசுப்பா சொல்லுகிறார். பல நேரம் அந்த மாதிரி வரும்போதுங்க, இது கர்த்தர் தான் சொன்னாரோ நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு சந்தேகம் வந்துடும். நல்ல காரியம் வரும்போது கர்த்தர் சொன்னாரா நம்ம செக்கே பண்ண மாட்டோம், சந்தோஷமா அந்த காரியத்தை செஞ்சிரும். ஆனா தீமையான காரியத்தை வருகிறது. இந்த இடத்துல ஆபிரகாம் கொஞ்சம் கூட ஃபால்டர் பண்ணல, கொஞ்சம் கூட அந்த பக்கம் அசையவே இல்லை. கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சாங்க. நன்மையான வார்த்தைகளை விசுவாசிச்சு கீழ்ப்படுகிறது வேறு. ஆனா எனக்கு பங்கத்தை விளைவிக்கிறது, எனக்கு இழப்பை கொண்டு வருகிறது, எனக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறது. அப்படி ஆனாலும் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு கீழ்ப்படுகிறதா கர்த்தர் பார்வையில் பெரிதானது. இந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சான், நன்மையான வார்த்தையை விசுவாசிச்சான். அவர் உயிர் கொடுக்க வல்லவர், செத்து போனாலும் மறுபடியும் கொடுக்க வல்லவர். அவர் தானே கொடுத்தாரு, அவர் தான் கொல்ல சொல்றாரு. அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்யணுமோ செய்வாரு என்று சொல்லி அவர் அதை பத்தி ஒண்ணுமே என்ன செய்யல, யோசிக்கல, உடனே கீழ்ப்படிஞ்சார். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே அழிந்து போகிற பொன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை விட அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த ஆண்டவர் வரும்போது அவருக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாக காணப்படும். என்கிட்ட உங்க கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, நான் அன்பில சோதனையில ஜெயிச்சவர்களா இருக்கணும். அவர் பயப்படுகிற பயத்துல வருகிற சோதனையில ஜெயிச்சவனா இருக்கணும். 3வது, அவருக்கு கீழ்ப்படிதலுக்கு வருகிற சோதனையில ஜெயிச்சவனா இருக்கணும். விசுவாசிக்கிறேனா இல்லையா என்று சொல்லி வருகிற சோதனையில ஜெயிச்சவனா இருக்கணும். ஆபிரகாமுக்கு வந்துச்சு, விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயர் ஆண்டவர் பெற்றாரு. ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி சொல்ல ஆண்டவர் என்ன செய்யலையா? வெட்கப்படலை. ஆண்டவரே, நாங்களும் சோதனையில ஜெயிச்சு உண்மை சந்தோஷப்படுத்துகிறவர்களா மாற்றுங்க. நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுட்டு அர்ப்பணிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க பாதத்துல வரும்போது எங்க முன்னால ஆண்டவரே, உம்முடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தேவ மனிதனை முன்னால நெரிச்சு ஆண்டவரே நாங்க எப்படி இருக்கிறோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வைக்கிறீங்க சுவாமி. இந்த வசனத்துக்கு முன்னாலெல்லாம் வரும்போது விசுவாசிங்கிற பெயருக்கு அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்னு சொல்லி உணர்ந்து கொள்ளுகிறோம் சுவாமி. ஆபிரகாமுக்கு முன்னால நிற்கும்போது கூனி குறுகி நிற்கிறோம் சுவாமி. உடைய தேவ மனிதர்கள் எங்க முன்னால் ஒரு பெரிய உயர்ந்தவர்களா காணப்படுகிறாங்க சுவாமி. ஆனா ஒரே ஒரு உண்மை, அவரை அப்படி செய்ய வைத்தது நீங்க தான் ஏசப்பா. அவரை மாற்றினவர் நீங்க தான் ஏசப்பா. விக்கிரகத்துக்கு பின்னால போய் கொண்டிருந்த ஒருத்தர், விக்கிரகத்தை செய்து வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த ஒருத்தர் இப்படி மாற்றப்பட முடியுமானா நாங்களும் ஆண்டவர் உங்க கையில எங்களை அர்ப்பணிக்கும் போது மாற்றப்பட முடியும் சுவாமி. நீ காலையில ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுக்குள்ள அன்பில குறைவு இருக்கு, உண்மைதான். உங்களை நாங்க அந்த அளவு நேசிக்க மாட்டேங்கிறோம் சுவாமி. ஒரு சில காரியத்தை கொடுக்கிறோம், ஆனா ஒரு சில காரியத்தை கொடுக்கவே முடிய மாட்டேங்குது சுவாமி. தூக்கத்தை விடவே முடிய மாட்டேங்குது, ஒரு சில சம்பாதியத்தை விடவே முடிய மாட்டேங்குது, ஒரு சில காரியத்தை விட்டு கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. அன்பில நாங்க குறைவுபடுகிறோம். செலக்டிவான அன்பு தான் எங்க அன்பா இருக்கிறதப்பா. கிருபையாய் மன்னிங்க சுவாமி. பயப்படுகிற பயம் அவருக்குள்ள இருந்துச்சுன்னு சொல்லி பெருமையா பேசுனீங்களே, எங்களுக்குள்ள அந்த பயம் இல்லாததுனாலதான் துணிஞ்சு பாவம் செய்கிறோம் சுவாமி. பயம் இல்லாததுனாலதான் அசிங்கமானது எங்க கண்கள் பார்த்து விடுகிறதப்பா. பயம் இல்லாததுனாலதான் எங்க கண்கள் பெருமையாய் பார்த்து விடுகிறதப்பா.
தான், பயம் இல்லாததுனாலதான் அசுத்த உதடுகள், அசுத்த எண்ணங்கள், அசுத்த செயல்கள் எங்க வாழ்க்கையில வந்து விடுகிறது. கிருபையாய் மன்னிங்க. எங்களுக்குள்ளேயும் வந்து பயத்தை ஆண்டவர் போடுங்க சுவாமி. அந்த மகன் எந்த அளவு உமக்கு கீழ்ப்படிஞ்சாரு, அது இப்பொழுதே செய்யணும், உடனே கிளம்பி செஞ்சாரு. எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க சுவாமி. எங்களுக்குள்ளும் கீழ்ப்படிதலை உண்டாக்குங்க சுவாமி. எத்தனை விஷயம் கீழ்ப்படியாததுனால எத்தனை இழந்து போயிருக்கோம் சுவாமி. எத்தனை ஆத்துமாக்கள் நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில் எத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறோம். எத்தனை தடவை கீழ்ப்படியாததுனால சத்துருவை ஜெயிக்க முடியாம விழுந்து போயிருக்கிறோம் சுவாமி. நாங்க, எங்க குடும்பம், எங்க சபை அன்று இன்னைக்கு பல காரியத்தில் விழுந்து போனதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு எதிர்த்து நின்று பிரயாசப்பட்டதுனாலதான் சுவாமி. கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள உண்டாக்கும்படியா ஜெபிக்கும். எல்லாத்துக்கும் மேல விசுவாசத்தின் சோதனையை அன்று நாங்க ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. சோதனைகள் விசுவாசத்துக்கு பரீட்சையான்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அந்த பரீட்சையில நாங்க ஜெயிக்க கிருபை கொடுங்க. என்ன வந்தாலும் கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியே விசுவாசிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அது நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தாலும், அது இனித்தாலும் கசந்தாலும் கை கொள்வேனும் வாழ்த்தை என்று சொல்லி அர்ப்பணிக்க இன்னைக்கு கிருபை கொடுங்க. இந்த நாளுக்குள்ள போறோம், உங்க சித்த நிறைவேற நாங்க அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.